எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கிகி தமிழா. இன்னைக்கு நம்ம லாவா அக்னி 2ஓட ஒரு அன்பாக்சிங் அண்ட் ஓர்வி தான் பார்க்க போறோம். ஸோ பார்த்தீங்கன்னா லாவா அக்னி 2 இந்த ஒரு சூப்பரான பாக்ஸில் நமக்கு காமிச்சிருக்காங்க. அக்னி 2 அஹெட் ஆஃப் த கர்வ் அப்படின்னு நமக்கு போட்டிருக்காங்க. ஸோ எதுக்கு கர்வ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் அந்த கர்வ்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, நமக்கு உள்ள பார்த்தீங்கன்னா அழகாக அக்னி 2 பாக்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாளாக எல்லாருமே இந்த அக்னி 2 ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. உண்மையிலே அந்த அளவுக்கு வர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ நமக்கு பாக்ஸை பொறுத்த வரைக்கும் லாவா பிராண்டிங், அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அக்னி பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. ப்ரைசிங் MRP 26,000 rupees நமக்கு பண்ணியிருக்காங்க. ஆனால் நமக்கு 22,000 rupeesக்கு தான் விற்கிறாங்க. அதுவும் ஃபஸ்ட்டு சில சேலில் பார்த்தீங்கன்னா 2,000 rupees கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் 20,000 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ப்ரைசிங் பண்ணியிருக்காங்க கொடுத்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்க்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா இதெல்லாம் நமக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியா அப்படின்னு நமக்கு போட்டிருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லாவா பேக்கிங் செம்ம ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க. நான் கண்டிப்பாக இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த அளவுக்கு ப்ரீமியமான பேக்கிங் லாவா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேக்கிங்லேயே நமக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸை மிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு லாவாவோட இந்த அக்னி 2 ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த லாவாவோட அக்னி 2 ஸ்மார்ட் ஃபோன் நம்ம ரேப்பர்லேருந்து ஃபுல்லாக பிரிக்கலாம். ஸோ பிரித்த உடனே நீங்கள் பார்க்கலாம் நமக்கு அந்த கர்வ் டிஸ்பிளே பார்க்குறதுக்கு ஏதோ ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி இருக்குது. அதே சமயத்தில் பின்னாடி நம்மளுக்கு ஃபுல்லாக கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபோன் பிடிக்கிறதுக்கும் சரி பார்க்குறதுக்கும் சரி செம்ம ப்ரீமியமாக இருக்குது. யாரும் வெறும் 20,000 rupees தான் இந்த ஃபோன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பக்கத்தில் வச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே நம்மளுக்கு இன்னொரு சூப்பரான விஷயம் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீ ஃபோன் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு வருஷத்தில் உங்களுக்கு ஃபோனில் ஏதாச்சும் கோலர் ஆச்சுன்னா ஃப்ரீயாக ஃபோனே மாற்றி தருவாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வீட்டுக்கே சர்வீஸ் பண்ணி தரதா லாவா எனக்கு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் உள்ள இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அக்னி 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாக்ஸ்க்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நார்மலான ஒரு டிபியூ குவாலிட்டி கேஸ் அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உள்ளே நம்மளுக்கு 66 வாட் சார்ஜர் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, இந்த ஃபோன் நமக்கு 66 வாட் சார்ஜ் ஸ்பீட் நமக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ அந்த அடாப்டர் உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு நல்ல குவாலிட்டி யூஎஸ்பி டைப் சி கேபிள் நமக்கு பாக்ஸ்க்குள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது நமக்கு ஹெட்ஃபோன் ஜாக் இல்லை. அதனால அந்த ஹெட்ஃபோன் ஜாக்லேருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த யூஎஸ்பி டைப் சி கன்வெர்ட்டர் கூட நமக்கு பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபோனை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலரில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே சமயத்தில் பிடிக்கும் போது நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. செம்ம ப்ரீமியமான ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். கேஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆகுது. அங்கேயும் நம்மளுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பூட் நம்ம கொடுக்கலாம். நீங்கள் பார்க்கலாம் நம்மளுக்கு லாவா பவர் பை ஆண்ட்ராய்டு அப்படின்னு காட்டிடுச்சு. ஸோ நான் இந்த ஃபோன் செட் பண்ணுறது அதுக்குள்ள நம்ம ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாக கிளாஸ் பேக் கொடுத்துருக்காங்க. 4 கேமரா இருக்குது. நமக்கு 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா இருக்குது. 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் இருக்குது. 2 மெகா பிக்சல் டெப்த். அதுக்கப்புறம் 2 மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் நமக்கு 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. கர்வ்டு ஆமுலட் டிஸ்பிளே. இது நமக்கு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 120 Hz வரைக்கும் நமக்கு ரிஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணுது. ஸோ ஒரு சூப்பரான குவாலிட்டியான ஒரு ஆமுலட் டிஸ்பிளே, அதுவும் கர்வ் டிஸ்பிளே நம்மளுக்கு இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நமக்கு HDR 10+ HDR கூட நமக்கு சப்போர்ட் பண்ணுது. கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் யூஎஸ்பி டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அது நமக்கு 66 வாட் வரைக்கும் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. வெறும் 2 நேனோ சிம் போட்டுக்கலாம். உங்களால் மெமரி கார்டு போட்டுக்க முடியாது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா நமக்கு 13 5G பேண்ட் சப்போர்ட் பண்ணுது. ஸோ 5G நான் பர்சனலாக டெஸ்ட் பண்ணிட்டேன். 5G சூப்பராக வேலை செய்யுது. அங்கே நம்மளுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு டைமென்சிட்டி 7050 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே நம்மளுக்கு அந்த ஒரே ஒரு மைக்ரோஃபோன் மட்டும் தான் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா மேலே நம்மளுக்கு வேறு எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட். ஸோ ரைட் ஹேண்ட் சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பவர் ஆன் ஆஃப் கீ பட்டன் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் வால்யூம் அப் பட்டன், வால்யூம் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. பட்டன்ஸும் நமக்கு செம டாக்டைலாக பண்ணியிருக்காங்க. அங்கேயும் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு வேறு எதுவுமே இல்லைங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நமக்கு ஒரு சாஃப்ட்வேர் ஓர்வியூ பார்க்கலாம். மறுபடியும் லாவா என்னை இம்ப்ரெஸ் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆண்ட்ராய்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, நம்மளுக்கு ஒரு அப்ளிகேஷன் கூட நமக்கு ப்ரீ இன்ஸ்டால்டாக அதாவது ப்ளோட்வேர், ஒரு எக்ஸ்ட்ரா ப்ளோட்வேர் கூட நமக்கு ப்ரீ இன்ஸ்டால்டாக இல்லை. வெறும் கூகுளோட அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 2-3 லாவாவோட அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. மற்றபடி
பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா கேமோ இல்லாட்டி ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்போ எதுவுமே நம்மளுக்கு வந்து கொடுக்கல. இதுக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் வந்து சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். எந்த விதமான ஒரு எக்ஸ்ட்ரா ப்ளோட்வேரும் இல்லாமல். அதே சமயத்தில் ஃபோன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கூகுளோட ஃபோன் அப்ளிகேஷன் தான் நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து இதை கேட்டிங்க. ஸோ நமக்கு வந்து கூகுளோட டைலர் தான் நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மெசேஜிங் அப்ளிகேஷன் நமக்கு வந்து கூகுளோட மெசேஜிங் அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் நமக்கு வந்து ஃபோட்டோஸும் கூகுளோட ஃபோட்டோஸ் தான். குரோமும் பார்த்தீங்கன்னா கூகுளோட குரோம் தான். இவங்க வந்து தனியாக எந்த விதமான ஒரு அப்ளிகேஷனும் ஆட் பண்ணல. என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ எக்ஸ்ட்ரா ப்ளோட்வேர் எதுவுமே நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஆட் வந்து பண்ணல. ஸோ இப்போ வந்து நம்ம செட்டிங்ஸ்க்கு வந்து போகலாம். ஸோ செட்டிங்ஸ்க்கு போனதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அபவுட் ஃபோனில் போயிட்டு ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து பார்க்கலாம். ஸோ ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் நமக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ MediaTek Dimensity 7050 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 13 வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா லாவா வந்து நம்மளுக்கு ப்ராமிஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 14 அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 15 வந்து கண்டிப்பாக அப்டேட் வந்து தரதாக வந்து சொல்கிறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச் வந்து நம்மளுக்கு வந்து தரதாக வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் நமக்கு வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நம்மளுக்கு ஆண்ட்ராய்டு 13 தான் வந்து கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி பேட்ச் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்ச் செக்யூரிட்டி பேட்சில் வந்து இருக்குது. ஸோ இன்னும் அப்டேட் வந்து நம்மளுக்கு மேக் வந்து பண்ணல. ரேமை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8GB ஆஃப் ரேம் வந்து டிஃபால்ட்டாக வந்து கொடுக்குறாங்க. ஒரே ஒரு வேரியன்ட் தான் லான்ச் பண்ணாங்க. அதில் வந்து நமக்கு 8GB ஆஃப் ரேம் வந்து இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெர்ச்சுவல் ரேம் வந்து 4GB ஆனால் 4GB 6GB ஆனால் 6GB 8GB வரைக்கும் நீங்கள் வந்து வெர்ச்சுவல் ரேம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேமில் வந்து உங்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் கண்டிப்பாக வந்து இருக்காது அப்படின்னு வந்து நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டோரேஜ். ஸோ ஒரே ஒரு ஸ்டோரேஜ் வேரியன்ட் தான் நமக்கு வந்து லான்ச் பண்ணாங்க. 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் மட்டும் தான் நமக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து 128GB வேரியன்ட் வந்து நமக்கு இல்லை. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களால் மெமரி கார்டு வந்து போட்டுக்க முடியாது. ஸோ நமக்கு வந்து 256GB ஸ்டோரேஜ் தான் டிஃபால்ட்டாக வந்து கிடைக்குது. அதில் வந்து நமக்கு 22GB வந்து யூஸ் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 234GB கிட்ட வந்து கிடைக்குது. ஸோ அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நிறைய பேருக்கு போதுமாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ ஸ்டோரேஜில் நமக்கு வந்து சூப்பரான விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி. ஸோ பேட்டரி வந்து நம்மளுக்கு 4700 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 66 வாட் சார்ஜிங்கும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி லைஃப் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஏன்னா சூப்பரான டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அது கர்வ் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர் வந்து இருக்குது. ஸோ பேட்டரி லைஃப் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்த்தா தான் வந்து நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து லைட் மோட் இருக்குது. அதே சமயத்தில் டார்க் மோட் ஆப்வியஸ்லி அது வந்து நமக்கு இருக்குது. அப்புறம் வந்து நமக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து நமக்கு ஆக்சுவலி நிறையா வந்து கொடுக்கல. 3 ஆப்ஷன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 3 ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்கச்சக்கமான கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேபி ஃபியூச்சரில் வந்து இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டிஸ்பிளே மோடு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எனர்ஜி சேவிங்கும் கொடுத்துருக்காங்க. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே வந்து நமக்கு பிரச்சனை இல்லை. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து நமக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த ஃபோனில் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எட்ஜ் லைட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு மேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து AMOLED டிஸ்பிளேனால உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்தால் அந்த எட்ஜ் லைட்டிங் வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். எட்ஜ் லைட்டிங்லும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த அப்ளிகேஷனுக்கு எந்த கலர் வேணும், எந்த லைட் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் வரும்போது நம்மளுக்கு வந்து எட்ஜ் லைட்டிங்கும் நம்மளுக்கு வந்து வேலை வந்து செய்யும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஸ்பிளே வந்து ஃபுல்லாக வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து நார்மல் மோட் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. விவிட் மோட் வந்து கொஞ்சம் ஓவர் சேச்சுரேட் ஆன மாதிரி வந்து தோணுது. ஆனால் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து விவிட் மோடில் தான் கொடுக்குறாங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து ஓவர் சேச்சுரேஷன் பிடிக்கலன்னா நீங்கள் வந்து டிஃபால்ட் மோடுக்கு வந்து மாற்றிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ஸ்பீடு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மீறி நம்மளுக்கு தேவைப்பட்ட எல்லா ஆப்ஷன்ஸும் உள்ளே வந்து இன்பில்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரிஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 60 Hz வந்து கொடுத்துருக்காங்க. 120 Hz வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து அந்த டைனமிக் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ டைனமிக் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா எங்கே 60 Hz தேவைப்படுது, எங்கே பார்த்தீங்கன்னா 120 Hz தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அது இல்லாமல் பர்சனலைசேஷன் அண்ட் வால்பேப்பர் அப்படின்னு சொல்லி தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லாக வந்து அந்த மெட்டீரியல் யூ அதெல்லாம் நமக்கு வந்து உள்ளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லாக ஐகான் ஷேப்லேருந்து வால்பேப்பர் அந்த கலர்ஸ் எல்லாமே வந்து நமக்கு கஸ்டமைசபிளாக வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த லாக் ஸ்க்ரீன் இதுவும் நமக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் கிளாக்கும். அப்புறம் வந்து சார்ஜிங் அனிமேஷனும் நமக்கு வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கலாம். எக்கச்சக்கமான சார்ஜிங் அனிமேஷன் இது வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக சூப்பராக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பெருசாக வந்து சாஃப்ட்வேர் வந்து ப்ளோட்டடாக தெரில. ஆனால் தேவைப்பட்ட ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ சாஃப்ட்வேரை பற்றி டெடிக்கேட்டடாக வீடியோ வேணும்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்து போடலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு DRM இன்ஃபோ. ஸோ நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே வந்து நம்மளுக்கு AMOLED டிஸ்பிளே 60 Hz 90 Hz 120 Hz சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து HDR10 HDR10+ சப்போர்ட்டும் இருக்குது. ப்ளஸ் வந்து நமக்கு L1 சர்டிஃபிகேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அமேசான் பிரைம், நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி எல்லா OTT பிளாட்ஃபார்ம்ஸ்லும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல் ஹெச்டியில் வந்து கான்டென்ட் வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ அது வந்து கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம்.
நெக்ஸ்ட் வந்து நமக்கு மேனுவல் கேமரா காம்பேட்டபிலிட்டி. ஸோ அதை வந்து நம்ம செக் பண்ணலாம். ஸோ கேமரா 2 API வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்களா, கூகுள் கேமரா சப்போர்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கூகுள் கேமரா சப்போர்ட் வந்து இருக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்து கூகுள் கேமரா இதுக்கு டெடிகேட்டடாக வீடியோ வேணும்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் போடுறேன். ஸோ இதில் வந்து நமக்கு டெடிகேட்டடான கூகுள் கேமரா வீடியோ வேணும்னா நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ கூகுள் கேமரா சப்போர்ட் வந்து நமக்கு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக செம்ம அக்யூரேட்டாக இருக்குங்க. ஸோ அங்கேயும் நம்மளுக்கு வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் நம்மளுக்கு வந்து இல்லை. நெக்ஸ்ட் வந்து கேமரா. ஸோ கேமராவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேமரா ஆப் வந்து ஒரு பேர் போன்ஸான ஒரு ஆப் மாதிரி தான் நமக்கு வந்து தெரியுது. ஆனால் தேவைப்பட்ட ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து நமக்கு அல்ட்ரா வைடும் இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெயின் 50 மெகா பிக்சலும் இருக்குது. வீடியோவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து உங்களால் வந்து 4K 30 FPS வந்து உங்களால் வந்து மேக்ஸிமமாக வந்து ரெக்கார்ட் வந்து பண்ணிக்க முடியும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து உங்களால் வந்து மேக்ஸிமமாக ஃபுல் HD வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் பார்க்கலாம் பேக்கில் 4K 30 FPS இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ஃபுல் HD 30 FPS வந்து உங்களால் வந்து கண்டிப்பாக வந்து ரெக்கார்ட் வந்து பண்ணிக்க முடியும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தேவைப்பட்ட மாதிரி எக்கச்சக்கமான மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த ஃபில்டர்ஸ் அந்த மாதிரி எல்லா விதமான மோட்ஸும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே வந்து நம்மளுக்கு எந்த விதமான ஒரு குறையும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சில சாம்பிள்ஸ் வந்து எடுத்திருக்கோம். அந்த சாம்பிள்ஸ் எல்லாமே வந்து பாருங்கள். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. சில டைம் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைப்ரண்ட்டாக ஃபோட்டோஸ் இருக்கிற மாதிரி வந்து தெரியுது. ஆனால் அது வந்து பார்க்குறதுக்கு கூட நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பெருசாக வந்து கலர்ஸும் நமக்கு வந்து வாஷ்ட் அவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஓவர் சேச்சுரேஷனும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்ல மாட்டேன். ஆனால் HDR ஹேண்டில் பண்ணும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. மெயினாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெயின் கேமராக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைடுக்கும் சில டைம் நம்மளுக்கு வந்து ஒயிட் பேலன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் சில டைம் பார்த்தீங்கன்னா ஒயிட் பேலன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக வித்தியாசம் வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நமக்கு பெட்டராக வந்து ஹேண்டில் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ HDR அல்கோரிதம் மட்டும் கண்டிப்பாக வந்து இவங்க செம்மையாக வந்து ட்வீக் பண்ணணும். மேபி கூகுள் கேமரா யூஸ் பண்ணணும்னா நமக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து கூகுள் கேமராவில் இல்லாமல் கூட நமக்கு வந்து இருக்கலாம். ஸோ டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் வந்து நமக்கு தெரியும். ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கேமராவில் வந்து HDR பிரச்சனை வந்து கண்டிப்பாக வந்துருக்கு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செல்ஃபி கேமரா. ஸோ செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. செல்ஃபி கேமரா வந்து சூப்பராக வந்து நமக்கு இருக்குங்க. ஆனால் செல்ஃபி கேமராலையும் அந்த ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹெச் டிடெக்ஷன் எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் நமக்கு வந்து செல்ஃபி கேமராலையும் அந்த HDR பிரச்சனை வந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கலாம் பின்னாடி வந்து ஃபுல்லாக வெள்ளையாகவே இருக்குது. HDR வந்து நமக்கு வேலையே வந்து செய்யலை. ஸோ அந்த HDR வந்து கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த வரைக்கும் நான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் இல்லை மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.